ரொம்பவே ஃபேமஸான ருத்ரா அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் சீரிஸை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் மட்டும் இல்லாம, சிவா அப்படிங்கிற கார்ட்டூன் சீரிஸையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப சிவா அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் கேரக்டர் ஹீரோவும், ருத்ரா அப்படிங்கிற கார்ட்டூன் கேரக்டர் ஹீரோவும் சேர்ந்து ஒரு அனிமேஷன் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய பேரு சிவா ருத்ரா விசஸ் பைரட் ஆஃப் த யூனிவர்ஸ். இன்னைக்கு இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிவா ருத்ரா விசஸ் பைரட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துரலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல கிட்ஸ் டேலண்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் ஒண்ணு நடக்குது. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம உலகத்துல இருக்க டேலண்டான கிட்ஸ் எல்லாருமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு வராங்க. அது கூடவே நம்ம ஹீரோஸான சிவாவும், ருத்ராவுமே அந்த காம்படிஷனுக்கு கலந்துக்க வராங்க. அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே கொடூர வில்லனான லார்ட் எக்ஸாவுடைய ஏலியன் ஃபேஸ்ஷிப் வந்து அங்க இருக்கிற டேலண்டான கிட்ஸையும், நம்ம ருத்ராவுடைய தாத்தாவையும், சிவாவுடைய தாத்தாவையும் சேர்த்து கடத்திட்டு போயிடுறாங்க. லார்ட் எக்ஸா அப்படிங்கிற இந்த வில்லன் நம்ம உலகத்துல இருக்க டேலண்டான மக்களை மட்டும் கடத்தல. இந்த கேலக்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டில் இருக்கிற வித்தியாசமான டேலண்ட் உள்ள ஏலியன்ஸையும் அதிசய பொருட்களையும் கடத்திட்டு போயிட்டான். லார்ட் ஆக்ஸா அப்படிங்கிற வில்லன் எதுக்காக இவங்க எல்லாரையுமே கடத்தினா, அதிரடியான ஆக்ஷன் நிறைஞ்ச நம்ம ஹீரோ சிவாவும், மாயாஜாலம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ ருத்ராவும் சேர்ந்து அந்த கொடூர வில்லன் லார்ட் ஆக்ஸாவை சமாளித்து அவன் கடத்திட்டு போன எல்லாரையும் உயிரோட நம்ம ஹீரோஸ் 2 பேரும் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ருத்ரா, சிவா இந்த 2 கார்ட்டூன் சீரிஸ் பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்காகவே எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாகவே காமெடி, ஃபன், இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி, ஆக்ஷன், ஃபேண்டசி அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு பக்காவான படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக சிவா ருத்ரா விசஸ் பைரட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டீசெண்டான அனிமேஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மாதிரி அடல்ட்ஸுக்கு இந்த படம் ஓகே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிட்ஸுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருக்கும். இந்த படத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் இப்போ தமிழ் டப்போட யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.